கமலாலயத்தில் 2 மணி நேரம் நடைபெற்ற மையக்குழு ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் வந்திருந்தாங்க. கோர் கமிட்டியில் கூடி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 இடங்களையும் 27 வேட்பாளர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அது 3 வேட்பாளர்கள் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதை இப்பொழுது மத்திய எங்களது அகில இந்திய தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடி அதற்கான முடிவுகளை செய்வதற்காக இப்பொழுது எழுத அனுப்பியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு போகும்போது இங்கு வந்து சென்னை விமானத்திலிருந்து மாறி டிரான்சிட் ஆகி புதுச்சேரிக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. வந்து அன்று இரவே அங்கே தங்குறாங்க. மறுநாள் காலையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்பட 67 மாவட்ட தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர் வருகை அதோடு முடியும். பிறகு அதன் பிறகு 4ஆம் தேதி பிறகு 6ஆம் தேதி 2 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வேட்புமனுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? 3ஆம் தேதி முன்பே. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் இது அகில இந்திய கட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுடைய தேர்வு இப்பொழுது நாங்கள் எடுத்து அனுப்பியிருக்கோம். அதில் தகுந்த வேட்பாளர்களை பார்லிமெண்ட் போர்டு கூடி முடிவு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து வரும். அதற்கு 2 தினங்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கமலாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்றதாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். இதனை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.